அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நுரைச்சோலையில் கட்டப்பட்ட 500 வீடுகளும் எதிர்வரும் சில மாதங்களுக்குள் மக்களுக்கு கையளிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா தெரிவித்தார். சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சவுதி அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட நுரைச்சோலை வீட்டு திட்டத்திற்கு பிரதி அமைச்சரும் அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான வசந்த பியதீச மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் நேற்று மாலை விஜயம் செய்து அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்படி கருத்தினை தெரிவித்தார். பல்வேறு வசதிகளுடன் கட்டப்பட்ட நுரைச்சோலை வீட்டு திட்டம் இதுவரை மக்களிடம் கையளிக்கப்படாமல் காடாக காட்சியளிக்கும் நிலைமை குறித்தும் நாமும் அரசாங்கமும் கவலை அடைகின்றோம். அந்த வகையில்தான் இவ்வீட்டு திட்டம் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதன் நிமித்தமே முதல் கட்டமாக அமைச்சர் உட்பட நாம் இங்கு வந்துள்ளோம். இங்குள்ள பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கு சவுதி அரசாங்கமும் எங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்தார். இங்கு வீடுகள், சந்தை கட்டடம், பாடசாலை, பள்ளிவாசல் மற்றும் விளையாட்டு மைதானம், பாதைகள் போன்ற அனைத்து வசதிகள் இருந்தும் கடந்த கால ஆட்சியாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இவ்வீடுகளை கையளிக்காமையால் மரங்களாலும் புட்களாலும் சூழப்பட்ட வனமாக தற்போது காட்சி அளிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.